வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் 4 ஸ்ட்ரோக் என்ஜின் எப்படி வேலை செய்கிறது என்பதை விரிவாக பார்த்தோம். இன்று 2 ஸ்ட்ரோக் என்ஜின் எப்படி வேலை செய்கிறது, 4 ஸ்ட்ரோக் என்ஜினை விட இதில் என்ன வித்தியாசம் என்பதை எளிமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டூ ஸ்ட்ரோக் என்ஜின் என்றால் என்ன? ஒரு என்ஜினில் ஒரு முழு வேலை சுழற்சிக்கு முடிவதற்கு பிஸ்டன் 2 முறை மட்டும் நகர்வதால் அது டூ ஸ்ட்ரோக் என்ஜின் ஆகும். அதாவது மேலே கீழே இந்த 2 இயக்கங்களில் ஒரு சைக்கிள் முடிகிறது. போன வீடியோவில் நம்ம 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தோம். 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அது வந்து 4 தடவை சுற்றினா தான் ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். இதில் ரெண்டு ரெண்டு ரொட்டேஷன்லேயே நம்மளுக்கு ஒரு இன்ஜினோட சுழற்சி கிடச்சிரும். இந்த இன்ஜின் நம்ம பழைய பைக் பார்த்தீங்கன்னா சுசுக்கி RX 100லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து தனியாக ஆயில் கூலிங் சிஸ்டம்லாம் இருக்காது. நம்ம வந்து பெட்ரோல் கூடயே ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி போடுவோம். ஆனால் இதில் பொல்யூஷன் அதிகம். அதனால இப்போ வர பைக்லலாம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மேலேருந்து கீழேருந்து மேலே போவோம். அந்த டைமில் மேலே வந்து ஸ்பார்க் ப்ளக் மூலியமாக அந்த கம்ப்ரஸ் பண்ணி ஃபயர் ஆகும். பிஸ்டன் மேலே செல்லும். ஃபியூவல் மற்றும் ஏர் கலந்த கலவை அழுத்தப்படும். அந்த டைமில் கிராங்கேஸில் புதிய ஃபியூவல் ஏர் கலவை நுழைகிறது. மேலே அந்த வேலை நடக்கும்போதே கீழே இந்த இது வழியாக இன்லெட் வழியாக அடுத்த ரொட்டேஷனுக்கு தேவையான மிக்ஸிங்கும் நடந்துடும். மேலே ஸ்பார்க் ப்ளக்கும் அந்த வேலையை பார்த்துரும். ஒரே இதுலேயே 2 வேலை நடக்குது. அடுத்தது 2வது ஸ்ட்ரோக்கில் மேலே ஃபயர் ஆனதுனால பிஸ்டன் அந்த வெப்பத்து மூலியமாக கீழே மறுபடியும் தள்ளப்படும். அந்த டைமில் வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் திறந்து அந்த எரிஞ்ச புகை வெளியே போயிடும். அப்படி எரிஞ்ச புகை வெளியே போகும்போதே இந்த கீழே வந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து மேலே சிலிண்டருக்குள்ளே வரும். இந்த வழியில் ஏற்கனவே வந்தது வந்து நுழைஞ்சு இது வழியாக இதான் ட்ரான்ஸ்ஃபர் புட்டுன்னு சொல்லுவாங்க. இது வழியாக மேலே போயிடும். அந்த டைமில் சேம் டைமில் இது வந்து எக்ஸாஸ்ட் கேஸும் வெளியே போயிடும். நம்மளுக்கு இந்த இடத்துல 2 வேலை நடக்குது. இந்த சைக்கிள் வந்து மீண்டும் மீண்டும் தொடர்வதால் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வேலை செய்கிறது. டூ ஸ்ட்ரோக் இன்ஜினின் முக்கிய பகுதிகள் பார்த்தோம்னா சிலிண்டரு, இதைத்தான் நம்ம எப்பயுமே வழக்கமாக சிலிண்டர்னு சொல்லுவோம் இந்த பகுதியை. அப்புறம் இதில் பிஸ்டன், இது வந்து பிஸ்டனு, ஸ்பார்க் ப்ளக் இங்கே மேலே இருக்குது, கனெக்டிங் ராடு கீழே, கிராங்க் ஷாஃப்ட்ன்றது இதை சொல்லுவாங்க. இன்டேக் போட்டு இங்கே இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் போட்டு இப்படி போவோம். இது வந்து எக்ஸாஸ்ட் போட்டு. இதெல்லாம் தான் கொஞ்சம் முக்கியமானது. இந்த அனிமேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி அது ஓப்பன் ஆகும். ஒரு ரொட்டேஷனில் அது வந்து 2 வேலை நடக்கும். அடுத்த ரொட்டேஷனில் அடுத்த 2 வேலை. அதான் நம்ம 4 ஸ்ட்ரோக் இன்டேக் பார்த்தோம், கம்ப்ரஷன் பார்த்தோம், பவர் பார்த்தோம், எக்ஸாஸ்ட் பார்த்தோம் போன வீடியோவில். இதில் வந்து 4ம் தனித்தனியாக நடக்கும். இதில் வந்து 2 செட்டாக நடக்கிறதுனால இது வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா டூ ஸ்ட்ரோக்கும் 4 ஸ்ட்ரோக்கும். டூ ஸ்ட்ரோக்கில் வந்து போர்ட் இருக்கும். நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் வந்து வால்வ்ஸ் இருக்கும். போன வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் ஐ பட்டனில் வீடியோக்கு பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் வந்து டூ ஸ்ட்ரோக்கில் வந்து அதிக பவர் இருக்கும். 4 ஸ்ட்ரோக்கில் அதிக மைலேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து புகை பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். இதில் வந்து புகை கம்மியாக இருக்கும், பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். இதில் பார்ட்ஸுங்களும் கம்மி. 4 ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்ட்ஸுங்களாம் இருக்கும் கொஞ்சம். இது வந்து டூ ஸ்ட்ரோக் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், 4 ஸ்ட்ரோக் வந்து மெயின்டெனன்ஸ் குறைவு. இதுதான் சும்மா ஒரு விளக்கத்துக்காக நான் படம் போட்டிருக்கேன். இது வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் இன்லெட் போட்டு கீழே இருக்குது, எக்ஸாஸ்ட் போட்டு மேலே இருக்குது. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கோம். இது மாதிரி போர்ட்டுங்க இருக்கும். இதில் வந்து 4 ஸ்ட்ரோக்கில் வந்து வால்வ் இருக்கும். இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ் சொல்லி வால்வுங்க இருக்கும். டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பெட்ரோல் தான் அதிகமாக யூஸ் பண்ணி உபயோகப்படுத்துகிற மாதிரி இருப்பாங்க, எந்த மிஷினாக இருந்தாலும். நம்ம அந்த மாதிரி பார்த்தோன்னா செயின் கட்டர், அதை மரம் வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த செயின் கட்டர் இதுலேயும் பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கட்டார். இது எஃபிஷியன்சி, அதான் பவர் அதிகமாக இருக்கனால இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜெட் ஸ்கைனா இது நம்ம இந்த தண்ணியிலலாம் ஓட்டிகிட்டு போவாங்க பைக் மாதிரி அது. அடுத்து வாட்டர் பம்பு, வீட்டில் சின்ன வாட்டர் பம்புலாம் யூஸ் பண்ணுவாங்க, வயல்லலாம் யூஸ் பண்ணுறது.
அதுக்கு யூஸ் பண்ணுறது போர்ட்டபிள் வாட்டர் பம்பு. அப்புறம் மொபெட், அது அந்த பழைய காலத்து வண்டி, நம்ம மொபெட்லாம் சொல்லுவாங்க. இது பஜாஜ் எம்ஐடியில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலலாம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு நிறைகள் குறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டூ ஸ்ட்ரோக்கு பார்ப்போம். 2 ஸ்ட்ரோக்கில் வந்து வெயிட் கம்மி, இன்ஜினோட வெயிட் கம்மி, ஆனால் பவர் அதிகமாக இருக்கும். சிம்பிள் டிசைனு, எளிய அமைப்பு. 4 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தோம்னா ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், இன்ஜின் லைஃப் அதிகமாக இருக்கும், கம்மியான பொல்யூஷன், ஸ்மூத் ஆப்ரேஷன். தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பர்பஸ்க்கு நம்ம அதிக பவர் வேணும் அப்படின்ற இடத்துல நம்ம 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நார்மலாக நம்மளுக்கு மைலேஜ் வரணும், பொல்யூஷன் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் என்னன்னு பார்த்துருக்கோம், அதன் செயல்முறைகள், முக்கிய பகுதிகள், 2 ஸ்ட்ரோக்கு அப்புறம் 4 ஸ்ட்ரோக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துருக்கோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு புதிய டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.